அடிக்கடி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நிறைய அமைச்சர்களுக்கு வாய் கோளாறு, திமுக அரசுக்கு நிர்வாக கோளாறு, மொத்தமாக அறிவாளி அரசே கோளாறு. கோளாறு அரசாக அறிவாளி அரசு மாறி இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கூட பிரச்சனை தான். அதை அற்புதமாக தீர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அதை தீர்க்கிற மாதிரி தெரியல. ஆனா முதலமைச்சர் இப்ப அடிக்கடி பேசக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட மாடல் அரசு. அடிக்கடி பேசுற வார்த்தை அது தூத்துக்குடி வரைக்கும், கோவில்பட்டி வரைக்கும் அந்த வார்த்தை வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. அதை நீங்க அடிக்கடி கேட்கிறீங்களான்னு தெரியல. ஆனா முதலமைச்சர் அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை திராவிட மாடல் அரசு. ஆனா இதுவரை யாருமே முதலமைச்சர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கல. ஐயா, அடிக்கடி திராவிட மாடல் அரசு என்று சொல்கின்றீர்களே, திராவிட மாடல் அரசு என்றால் என்ன அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் கேட்கல. யாருமே கேள்வி கேட்காத காரணத்தினால் முதலமைச்சர்கள் தொடர்ந்து இது திராவிட மாடல் அரசு, நின்றால் இது திராவிட மாடல் அரசு, படுத்து தூங்கினால் இது திராவிட மாடல் அரசு, காலையில் எந்திரிச்சுன்னா இது திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார். இந்த திராவிட மாடல் அரசனுடைய சில அம்சங்களை மட்டும் கோவில்பட்டியில் இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட மாடல் அரசனுடைய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, டார்கெட் வைத்து கல்லா கட்டுவதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள். அதாவது சரியா கணக்கு வச்சு அந்த கணக்கை ஒரு மாசமும் கச்சிதமா மக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணி தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட சாராயம் ஓடுகின்ற ஒரு மாநிலமாக மாற்றி, எங்கே பார்த்தாலும் கூட குடி 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 என்று சொல்லும் அளவுக்கு பெண்கள் இந்த மாநிலத்தை வெறுக்கும் அளவுக்கு இந்த மாநிலம் இப்பொழுது குடியிலே மூழ்கி இருக்கிறது. 38,000 கோடி ரூபாய் ஒரு மாநில அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க்கில் இருந்து ஒரு மாநில அரசுக்கு வருமானம் வருகிறது. ஒரு ஆண்டும் கூட அது 4,000 கோடி ரூபாய் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷம் இதே நேரத்தில் இங்கே மேடை போட்டு பேசும் பொழுது டாஸ்மாகினுடைய வருமானம் 42,000 கோடி ரூபாயை தாண்டி இருக்கு. டார்கெட் வைத்து கல்லாப்பட்டி வைத்து வசூல் செய்யக்கூடியது திராவிட மாடல் அரசாக மாறி இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எதற்கெடுத்தாலும் லஞ்சம். லஞ்சம் கொடுக்காமல் ஒரு சாமானிய மனிதன் எந்த வேலையும் கூட செய்ய முடியாது என்கின்ற நிலைமை இப்பொழுது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஜெனரலாவே திராவிட மாடல் அரசு வந்தா திமுக என்கின்ற கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா, சமூக நீதி என்று சொல்லுவார். ஆனா திமுகவினுடைய மேடையில் இன்னைக்கு அமைச்சர்கள் பேசுவது எல்லாம் பார்க்கும் பொழுது சமூக நீதி எங்கே இருக்கிறது? சமீபத்தில் ஒரு அமைச்சர் பேசுறார், ஏமா நீ கவுன்சிலர் தானே, நீ எஸ்சி தானே, இதையெல்லாம் இந்தியாவில் எங்கேயும் யாரும் பேச மாட்டார். திமுகவினுடைய மேடையில் மட்டும்தான் ஒரு ஜாதியினுடைய பெயரை சொல்லி ஒரு கவுன்சிலரை அடையாளப்படுத்துவது திமுகவினுடைய மேடையில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட திராவிட மாடல் அரசு எப்படி 16 மாத காலமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு சான்று. முதலமைச்சர் ரொம்ப பெருமையா கர்வமா சொல்றார், நாங்க உங்களுக்கு இலவசமா மகளிருக்கு பேருந்து கொடுத்தனால மாதத்திற்கு 888 ரூபாய் நீங்க சேமிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் நிறைய மகளிர்கிட்ட கேட்கிறேன், ஏமா அக்கா அம்மா அந்த பேருந்துல நீங்க போனீங்களான்னு. எந்த பேருந்துன்னு கேட்கிறாங்க. அதான் இலவசமா இந்த வண்டிக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கலங்கம்மா, அந்த பேருந்து. எனக்கு தெரிந்த அந்த பேருந்துல யாருமே ஏறியதை போல் தெரியவில்லை, யாருமே ஏறல. ஆடிக்கொருக்கோ அமாவாசைக்கொருக்கோ ஒரு பேருந்து வரும், அதையும் உயிரை கெட்டியா பிடிச்சிட்டு உள்ளே ஏறி உட்காரணும். எப்ப படிக்கட்டு இடிந்து விழும் என்று யாருக்கும் தெரியாது. ஒரு நாளைக்கு மொத்தமா ஒரு 5-6 பேருந்து எங்கேயாச்சும் ஓடிட்டு இருக்கும். அதுல எந்த மகளிருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ ஒரு 10 பேர் 20 பேர் அந்த வண்டியில் ஏறிட்டு வருவாங்க. அவர்களுக்கு 888 ரூபாய் மாதத்திற்கு இந்த திராவிட மாடல் அரசு சேமித்து கொடுக்கின்றோம் என்று முதலமைச்சர் அவர்கள் பெருமையா பேசுறாங்க. ஆனா இதே முதலமைச்சருக்கு சொல்றேன், ஐயா நீங்க பால் விலை ஏத்துனால அதே மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது. கரண்ட் விலை ஏத்துனால அதே மகளிருக்கு மாசம் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது. சொத்து வரி ஏத்துனால அதே மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது. யாரும் ஏறாத ஒரு பேருந்து, அந்த பேருந்துல தப்பித்தவறு ஏறிட்டீங்கன்னா திமுக அமைச்சர் என்ன கேட்பாருன்னா, ஏமா ஓசியில போனீங்கல்ல, ஓசியில தான் நான் போனேன். ஒருவேளை வராத பேருந்துக்கு காத்திருந்து
ஒருவேளை அந்த பேருந்தில் தப்பு தவறி ஏறிட்டீங்கன்னா நம்முடைய மகளிருக்கு தாய்மார்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் ஓசியிலே பயணம் செய்தவர்கள் என்பது திமுக மாடல் அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம். 888 ரூபாய் சேமித்திருக்கின்றேன் என்று பெருமையாக பேசக்கூடிய முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களே, சொத்து வரி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, பால் விலை உயர்வு, ஒரு குடும்பமும் கூட 3500 ரூபாயிற்கு மேல கப்பம் கட்டியதை போல வெள்ளைக்கார அரசு போல் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கின்றார். காரணம் ஜனநாயகம் என்கின்ற பெயருக்காக, ஓட்டு போட்டிருக்கின்றோம் என்கின்ற தூரதிர்ஷ்டத்திற்காக, நீங்கள் முதலமைச்சராக இருக்கின்றீர்களே என்கின்ற கோபத்தோடு 3500 ரூபாய் கொடுக்கிறார். இன்னைக்கு பெண்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை. நம்முடைய மகளிர்கள் கேட்பது ஒன்னே ஒண்ணுதான், ஐயா எங்க பார்த்தாலும் டாஸ்மாக் கடையே இருக்கே அதை மூடுங்கன்னு தான் கேட்கறாங்க. வேற எதுவும் கேட்கல, அவங்க எதுவுமே கேட்கல. வீதி வீதிக்கு, தெரு தெருவுக்கு, கோவிலை விடவில்லை, பள்ளிக்கூடத்தை விடவில்லை, எங்கே பார்த்தாலும் கூட 2 அரசு அதிகாரிகள் எங்க பார்த்தாலும் அளந்துகிட்டு இருக்காங்க. என்னங்க ஐயா அளக்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்லைண்ணே பள்ளிக்கூடத்திலிருந்து 100 மீட்டருக்கு டாஸ்மாக் தரக்கூடாது, அதான் 100 மீட்டர் எங்க முடியுதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் கூட கையில் ஒரு டேப்பை வச்சுக்கிட்டு, கோவிலிருந்து 100 மீட்டர் எங்க முடியுது, பள்ளிக்கூடத்திலிருந்து 100 மீட்டர் எங்க முடியுது, எங்கே அடுத்த டாஸ்மாக் திறக்கலாம், எங்கே இருந்து திமுகவினுடைய முக்கியமான புள்ளிகள் நடத்தக்கூடிய சாராய ஆலையிலிருந்து அதிகமாக வாங்கி எந்த டாஸ்மாக் கொடுக்கலாம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். இதே முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இந்த 10 ஆண்டுகள்ல சில முறை வீட்டை விட்டு தைரியமா வந்திருக்கார். முதல் கொரோனா வந்த பொழுது முதலமைச்சரே வெளியே தைரியமா வரல. அப்படி தப்பித்தவறி முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வீட்டை விட்டு தைரியமாக வந்த பொழுது ஒரு கொடியை பிடிச்சிட்டு நின்னார். எதுக்குங்க ஐயா கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறீங்கன்னு கேட்டா, டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று கொடியை பிடித்து நிற்கின்றேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் டாஸ்மார்க்கினுடைய வியாபாரம் அதிகமாக இருக்கிறது. தீபாவளி அப்ப மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்களான்னு இந்த அரசுக்கு முக்கியம் இல்லை. சாராய அமைச்சர் என்ன கேட்கிறாருன்னா, 700 கோடிக்கு வித்தீங்களா 800 கோடிக்கு வித்தீங்களா, சரக்கு என்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளை, இன்னொரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பார்த்து பார்த்து விவசாய பெருமக்களுக்கு செய்கிறார். PM கிசான் நிதியில சிறு குறு விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வங்கி கணக்கில் தமிழ்நாட்டில் 46 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுக்கிறார். எல்லாமே மத்திய அரசு கொடுக்குது. மாநில அரசு கிட்ட நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஐயா விவசாய பெருமக்கள் நெல்லை விளைவிப்பாங்க, நெல்லை மூட்டையில கொண்டு வருவாங்க, அந்த நெல்லை நீங்க வாங்கணும். நீங்க வாங்கின நெல்லையே மத்திய அரசு 1 கிலோ 42 ரூபாய்க்கு வாங்கி அதே அரிசிய 1 கிலோ 2 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குது. அந்த 2 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அரிசிய நீங்க ரேஷன் கடையில் போய் கொடுங்கய்யான்னு தான் மத்திய அரசு சொல்லுது. ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய அனைத்து அரிசியும் கூட மத்திய அரசு முழுமையாக 100% கொள்முதல் செய்கிறது. 1 கிலோ 42 ரூபாய்க்கு அரிசியை வாங்கி மாநில அரசுக்கு 2 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனா அந்த அரிசி வாங்கறதுக்கு முன்னாடி விவசாய பெருமக்கள் நெல்லை மூட்டையா கொண்டு போய் மாநில அரசு கொடுக்குறாங்க. ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு இருந்தா வாங்க முடியும். ஆனா இன்னைக்கு எங்க வேணாலும் போய் குடோன்ல பாருங்க, ஒரு மூட்டை நெல்லுக்கு 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் இந்த அரசு கமிஷன் வாங்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விவசாயியும் கூட என்னுடைய நெல் மூட்டையை திமுக அரசுக்கு 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் நான் கமிஷன் கொடுக்காம என் நெல் மூட்டையை வாங்கிட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது. தப்பி தவறி நான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய மண்ணிலிருந்து வந்திருக்கேன், தாமிரபரணி தண்ணியை குடிச்சு வந்திருக்கேன், நான் நெல்லுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அரசு அதிகாரி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னையா உன் மூட்டையில் அதிகமாக பூச்சி இருக்கு, என்னையா நெல்லில் தண்ணி அதிகமாக கலந்துருக்கு, என்ன வேகாம கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. அதனால விவசாய பெருமக்களுக்கு இப்பொழுது வழி இல்லை, கப்பம் கட்டித்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிர்கதியில நம்முடைய விவசாய பெருமக்கள் நின்று கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் மோடி ஐயா விவசாய பெருமக்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றார், பார்த்து பார்த்து. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஐயா பார்த்து பார்த்து விவசாயிட்டிருந்து புடுங்கிட்டு இருக்கார். மூட்டைக்கு 60 ரூபாய் கிடைக்குமா, மூட்டைக்கு 80 ரூபாய் கிடைக்குமா என்று. சகோதர சகோதரிகளே, இந்த பால் விலை ஏற்றம் அது ஒரு பெரிய காமெடி. அதை நல்லா பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைச்சர் சொல்லுவார், இல்லைங்க
நாங்கள் தான் விவசாயிகள் வாங்குற பால் ரேட்டை ஏற்றிருக்கோமே அப்படின்னு. எவ்வளோ ஏற்றுனீங்க? விவசாயிகள்கிட்ட பால் வாங்குற ரேட்டை 3 ரூபா ஏற்றினீங்க. 3 ரூபா ஏற்றினீங்க. விற்கிற ரேட் எவ்வளோ ஏற்றுனீங்க? 12 ரூபா ஏற்றுனீங்க. ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு 12 ரூபா. பெரும்பாலான மக்கள் ஆரஞ்சு கலர் பாக்கெட்டு வாங்குறாங்க. ஏறும் பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக போய் கேள்வி கேட்கும், எதுக்கு பால் ரேட் ஏற்றுனீங்க? என்ன பண்ணுறது, மத்திய அரசு ஜிஎஸ்டி ஏற்றிட்டாங்க, அதனால் ஏற்றிட்டாங்க. எங்கேயா மத்திய அரசு பாலுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்குன்னா வாய்க்கோளார் அமைச்சர் ஆமாம் சரிதான் தப்பு நடந்துருச்சு. எதுக்குயா கரண்ட் சார்ஜ் ஏற்றுனீங்க? மத்திய அரசு ஏற்ற சொன்னாங்க, ஏற்றுறேன். எந்த மத்திய அரசு சொல்லுச்சு? திமுகவுக்கு மட்டும் மத்திய அரசு கடலில் தனியாக எங்கேயாச்சும் உட்கார்ந்துருக்கா? இந்தியாவில் எந்த மாநில அரசுமே கரண்ட் பில்லை ஏற்றலை. இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் கரண்ட் பில்லை ஏற்றிட்டு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு சொல்லிச்சு ஏற்றல. லெட்டர் காமி, மத்திய அரசு ஃபோன் போட்டு சொல்லிச்சா? தந்தி அடிச்சாங்களா? இல்லை வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாங்களா? யாராவது ஒருத்தரை காமிப்பான். அதையெல்லாம் இன்னைக்கு கேட்கணும். அதையே நீ கேட்குற எதுக்கு சொத்து வரியை உயர்த்தினீங்க? மத்திய அரசு சொல்லிச்சு உயர்த்தணும். எல்லாமே மத்திய அரசு சொல்லி நீ செய்யணும்னா நீ எதுக்கு இருக்க? வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம். எல்லாவற்றையும் மத்திய அரசின் மீது பழி போட வேண்டும் என்று முதுகெலும்பில்லாத இந்த திராவிட மாடல் அரசு நினைக்க வேண்டும் என்றால் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிருங்க. 10 வருஷமா எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். எதற்கெடுத்தாலும் பொய்யை சொல்லி சொல்லி மக்களை இன்னலுக்கு ஆக்குவது திராவிட மாடல் அரசினுடைய வாடிக்கையாக இருக்கிறது. இது திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம். இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்களாம் நம்ம வீட்டில் விளையாடுவாங்க. இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் தப்பி தவறி புதுசாக ரோடு போடுற பக்கம் விட்டுறாதீங்க. குழந்தைங்க கை வச்சு இழுத்தா ரோடு பிச்சுக்கிட்டு வந்துடும். சென்னை பக்கம் விட்டுறாதீங்க, மரப்பாலம் போட்டிருக்காங்க. சைக்கிளோன் வர்றதுக்கு முன்னாடியே 1 கோடி ரூபாய் 20 லட்சம் மரப்பாலம் காத்துல போயிருச்சு, காத்துல போயிருச்சு. இது வடிவேல் எங்கேயா கிணத்த காணா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு டாம்பிகமா 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா திராவிட மாடல் அரசு மரப்பாலத்தை கட்டியிருக்கோம். பட்டத்திலவரசர் திறந்து வைக்கும் பொழுதே எனக்கு தெரியும் அது 10 நாளைக்கு மேல தாங்காது. பட்டத்திலவரசரை கூட்டிட்டு வந்து ஆரவாரமாக ஆடம்பரமாக திறந்து வச்சாலே என்ன கைராசி. அப்படி படத்தை பார்க்குறோமல்ல, நடிக்கிற படத்தை பார்க்குறோமல்ல. இன்னைக்கு எங்கேயா பாலத்தை காணானா? அண்ணே சைக்கிளோன் வரும் பொழுதே போயிருச்சுண்ணே அப்படி. 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் காணாம். இப்ப போய் பார்த்தீங்கன்னா 4 ஆணி 4 ரீப்பர் இருக்கு. ஏயா கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வேண்டாமா? கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு லிமிட் வேண்டாமா? ஒரு பாலம் கட்டுறன்னு 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டியிருக்கேன். அந்த பாலம் ஒரு மலைக்கு நிக்கல. பாருங்க எப்படி ரோடு போட்டா பிச்சுக்கிட்டு வருது, பாலம் வந்து காத்துல பறக்குது. இதெல்லாம் திராவிட மாடல் அரசனுடைய மற்றும் ஒரு சாதனையாக இருக்குது சகோதர சகோதரிகளை. சமீபத்தில் பிரியா அப்படிங்கிற கால் பந்து விளையாடக்கூடிய வீராங்கனை இறந்து போனாங்க. எத்தனை பேருக்கு பார்த்தீங்களா? சென்னையில் ஒரு நல்ல கால்பந்து விளையாடக்கூடிய ஒரு சகோதரி தவறான முறையில் ஆபரேஷன் செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் இழந்தாங்க. உங்களுக்கு தெரியாத தகவல் என்ன சொல்றேன்னா, அந்த மருத்துவமனை எங்க இருக்கு? முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை. அவர் எங்கே இருக்கல, தருமபுரி மருத்துவமனையில் இறந்துட்டாங்க, சென்னையிலிருந்து ரொம்ப தூரம், மருத்துவர்கள் தெரியாம ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, மன்னிச்சுங்க. இல்ல, பவானி சாகர்ல இல்ல, கன்னியாகுமரியில தக்கலையில் இல்ல, சென்னைக்குள்ள நடு ஊருக்குள்ள முதலமைச்சர் தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தொகுதியில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அந்த பாப்பாக்கு தவறான முறையில் மருத்துவ சிகிச்சை கொடுத்து இன்னைக்கு ஒரு குடும்பம் ஒரு நல்ல ஒரு கால்பந்தாட்டு வீராங்கனை இழந்து தவிக்குது. ஆனா முதலமைச்சருடைய தொகுதின்னு சொல்ல மாட்டாங்க, முதலமைச்சர் தொகுதி. ஆனா இங்க நம்முடைய சன் டிவி நண்பருக்கு ஒரு குசும்பு. நேரா கிளம்பி நரேந்திர மோடி ஐயாவுடைய பழைய தொகுதிக்கு போனாங்க. ஒரு கேமராமேனு 4 ரிப்போர்ட். நரேந்திர மோடி ஐயா குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மணிநகர் அப்படிங்கிற தொகுதி ஒரு தொகுதி. 3 முறை மக்கள் நம்முடைய பிரதமரை அப்போது முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவளித்தார். அங்க போய் வீடு வீடா தொலைவினாங்க. 35,000 தமிழர்கள் இருக்காங்க. பிரதமருடைய தொகுதி, முன்னாள் தொகுதி, முதலமைச்சருடைய தொகுதி, 35,000 தமிழர்கள் இருக்கிற குஜராத்திலேயே அதிகமாக தமிழர்கள் இருக்கக்கூடிய தொகுதி நம்ம பிரதமருடைய முன்னாள் தொகுதி. வீடு வீடா ஏறி இறங்கினாங்க, வீடு வீடா.
நம்ம ஸ்டாலின் ஐயாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு அம்மா சொல்லுச்சு, தம்பி பக்கத்து வீட்டுக்கு போயிரு, கோவத்தில் இருக்கேன். திராவிட மாடல் அரசை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படியே ஓடி போயிரு, இந்த வீதி பக்கமே வந்துடாது. ஆனா சன் டிவி பண்ண தப்பு என்னன்னா, அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த டிவி காரனுக்கு நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல. என்னடா அது இப்படி ஆகி போச்சு. 35,000 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் பிஜேபி சரியில்லை, நரேந்திர மோடி அவங்க சரியில்லைன்னா இதை வச்சு ஒரு வருஷம் பிளான் பண்ணி ஓட்டலாமேன்னு டிக்கெட் எல்லாம் போட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1 மணி நேரம் டெலிகாஸ்ட்ல லைவ்ல ஒரு தமிழர், ஒரு பெண்மணி எனக்கு சமாதானம் இல்லைன்னு ஒருத்தர் கூட சொல்ல. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சன் டிவிக்காரன் எங்கேயோ ஓடி போயிட்டான். இப்ப நான் சொல்றேன், இதையும் போடும் சன் டிவி. மணிநகர் தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு எத்தனை பேருங்க? 76% மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். எவ்வளவு பேருங்க? 100 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 76 பேரு நரேந்திர மோடி ஐயாவுடைய சொந்த தொகுதியில 100க்கு 76 பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. 4 பேர்த்துல 3 பேர்